உங்களோட உண்மையான பேர் என்ன? அது மோஸ்ட்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல சொல்லுங்க. இல்ல நம்ம ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு டைட்டில் வின்னரா வந்து ஜெயிச்சு வந்திருக்கீங்க. உங்களோட உண்மையான பேர் வந்து தெரிஞ்சுக்கலாங்கிறது. தெரிஞ்சுக்கலாம் நீங்க இப்போ புரியுது. ஆனா மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி உண்மையான பேர் வந்து யாரும் சொல்றதுக்கு போல்டான பர்சன்னா சொல்லிடுவாங்க. எங்களை மாதிரி கூச்சப்படுறவங்களாம் கொஞ்சம் சொல்றதுக்கு ஐயோ பையன் பேர் சொல்லணுமா, நம்ம அதை மறந்து தானே பொண்ணா மாறணும், இப்போ ஏன் பையன் பேர் மறுபடியும் ஏன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அது மாதிரி ஒரு மாற்றத்திற்கான மனநிலை இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் ஒரு உத்வேகம் கொடுக்கறதுக்காக மட்டுமே தானே நம்ம திரும்ப திரும்ப நிகழ்ச்சிகள் மூலியமா நம்மளை வந்து நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கோம். கண்டிப்பா. அப்போ வந்துட்டு எல்லாருக்குமே அது வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்கும்ல, அந்த ஒரு போல்ட்னஸ் கிடைக்கணுங்கிறதுனால தானே அந்த கேள்வியை கேட்குறோம். கேக்குறீங்க ஓகே தான். ஆனா பட் நீங்க தைரியமா சொல்றதை வச்சுதானே மற்றவங்களுக்கு அது வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அதனாலதான் அந்த அதுக்கு இல்லைங்க, அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பாஸ்ட்டை வந்து அதையும் நினைச்சிட்டு இருக்க வேணும். இப்போ ப்ரெசன்ஸ் என்ன இருக்கோ நம்ம அதை மட்டும் பார்த்து நம்ம மூவ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. சின்ன வயசுல கோயிலுக்கு போற வழக்கம்லாம் இருக்கா? இருக்கு. எங்க எந்த கோயில் போவீங்க? எல்லா கோயிலுக்கும் போவேன் நான். அதுதான் சம்மதம் தாங்க. எம்மதமும் சம்மதம் தானா? சர்ச்சுக்கும் போயிருக்கிறேன். நான் பேசிக்கலாக முஸ்லீம், அதனால நான் தர்காவுக்கும் போயிருக்கிறேன். எந்த ஹிந்து கோயிலுக்கும் நான் போயிருக்கிறேன். இஸ்லாத்துல வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஏத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? திருநர் சமூக மக்களை வந்துட்டு இதை வந்துட்டு மாற்றத்திற்கான ஒரு விஷயத்த வந்து இஸ்லாத் வந்து எப்படி ஏத்துக்குச்சுன்னு நினைக்கிறீங்க? இஸ்லாம் பொறுத்தவரை திருநங்கை சமுதாயத்தை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கு என்னுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் அங்கனால. நானும் ஃபஸ்ட்டு போகும்போது என்னை வந்து ஒரு மாதிரி நம்ம பார்க்குறது, ஜமாத்தில் சேர்க்காதது, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவோம், அந்த மாதிரிலாம் சொன்னவங்க தான். அதுக்கப்புறம் ஊர்க்காரங்கள்லாம் கொஞ்சம் நான் அப்போது ஊரோட அவ்வளோ ஒட்டி இருக்க மாட்டேன்ல, ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபெஸ்டிவல் ரம்ஜான் அந்த மாதிரி தான் போயிட்டு வருவேன். அப்புறம் நாங்கள் அப்போ வாடகை வீட்டில் தான் இருந்தோம். இப்போ வந்து நான் இத்தனை வருஷத்தில் நான் உழைச்சி நான் என் காசில் நான் வீடு கட்டி எங்கள் அம்மாவுக்கு தனியாக சொந்த வீடு கட்டி வச்ச உடனே அதான் காசு பணம் இருந்தால் சொந்த பந்தம் தானாக வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க இப்போ.